வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஒரே ஒரு அட்டகாசம் நடக்கும். என்னென்னா, அந்த ரூம்லாம் பிரித்து போட்டு யார் யார் எங்கே படுக்கணும்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்லுவார், அப்பா நீங்கள்லாம் வந்து லேடிஸ்லாம் வந்து அவங்க என் பொண்டாட்டி ரூமில் படுத்துங்க, நாங்களாம் வந்து இந்த ரூமில் படுத்துக்கிறோம், இதை ஒரு பஞ்சாயத்தாக வெறும் பிரச்சனையாக கொண்டு வராதிங்க, குடும்பம் பீஸ்ஃபுல்லாக நடக்கணும் போது அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, அந்த சொல்லுவாள், நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் ஒரு வாரம்னும் போது இது ஒரு பஞ்சாயத்தாக நடக்கும். ஆனால் நம்ம ரோகிணி இருக்காப்புல, ஐயோ அப்பா லேஸ் பட்டதே கிடையாது, அது வெனப்புச்சது அது, அதுவும் மனேஜி டம்மி பீஸு, அது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவன் வந்து அப்படியே வெட்டி முடிகிற வேலையும் அதாவது ஒரு பெரிய ஷோரூமில் போயிட்டு கல்லாவில் உட்காந்துட்டு வர அவனுக்கு டயர்டாகுதான், நிறைய கிளைண்ட்டோட பேசுகிறாராம், நிறைய பேர் அந்த வேலை முடிக்கிறாராம், அக்ரிமெண்ட் போகிறாராம், என்னென்னலாம் டைலாக் விடுவான். அதேமாதிரி ரோகிணி பார்லரே விற்று முடிச்சிட்டோம், அது ஒரு லேபராக ஒர்க் பண்ணோம், அந்த லேபராக இருக்கும்போது கூட சீனை போடும் பயங்கரமாக, தான் வந்து அந்த பார்லர் ஓனருன்ற மாதிரி. இது எல்லாமே விஜயம்மாவுக்கு கொஞ்சம் அரசல் பரசலாக தெரிஞ்சாலும் அது என்னென்னா, அந்த அம்மா ஒரு பணப்பேய். எப்படின்னா, பணக்காருக்கு தான் மரியாதை கொடுக்கும். அப்படி பார்த்தா ஸ்ருதியுடைய அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கும், ஸ்ருதிக்கு கொடுப்பா, ப்ளஸ் ரோகிணிக்கு. ஆனால் ரோகிணியுடைய அப்பா அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாரு டைலாக் கொடுமக்கட்டி இதுவரையும் ரோகிணி அப்பாவை யாரும் பார்த்ததில்லை, அந்த கறிக்கடை மாமாவையும் யாரும் பார்த்ததில்லை. சும்மா அப்படியே ஒரு பில்டப்பே இப்போ ஓடிட்டுருக்கோம். சரி, இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நைட்டு எல்லாம் தூங்க போகலான்ட்டு எல்லாம் தூங்க போவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மனோஜ், நம்ம முத்து, அவங்க அப்பா 3 பேர் ஒன்றா படுப்பாங்க. அப்போ மனோஜ் அப்படியே பார்ப்பான், அப்பா நீ கொட்டுக்கிட்டலாம் விட மாட்டேல்லப்பா, நான் தூங்கணும், நாளைக்கு நிறைய கிளைண்ட்டை பார்க்கணும், நிறைய பேர் பார்க்கணும், இந்த டைலாக் விடுவான். ஆனால் இவங்க 2 பேரும் கட்டிலில் படுப்பாங்க, இவன் வந்து பாயில் படுத்துப்பான். யார், நம்ம முத்து. அப்பா எனக்கு எங்கே படுத்தாலும் தூக்கம் வரும்ப்பா, நம்மளாம் உழைக்கிற ஆள் அப்படின்ட்டு அங்கே படுத்துப்பான். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவன் வந்து கீழே தான் படுத்துவான், மீனா. ஆனால் வந்து அப்போ கூட விஜயம்மா யாரெல்லாம் தகுதி தராதரம் இல்லாத ஆளுக்குள்ளலாம் நான் படுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நெக்கில் நையாண்டியோடு பேசுவாள். ஆனால் ரோகிணி 1ஆம் நம்பர் ஃப்ராடு ரோகுன்றது அந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆனால் ரோகிணி நீ வந்து என் கூட படுத்துக்கணும். ஸோ இப்படி ஒரு வழியாக நைட்டு படுக்கும்போது அந்த சீனே வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா, இந்த அம்மா சும்மா கொட்டை விடுவாங்க பாருங்கள், அந்த அளவுக்கு கொட்டை விடுவாங்க. அதனால் ரோகிணியால் தூங்கவே முடியாது. ஆனால் மீனா நிம்மதியாக படுத்து தூங்குவா. ஆனால் மீனாவுக்கு உடம்பு முடியல, இருந்தாலும் அவள் பாயில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பாள். ரோகிணி இப்படி அப்படி பார்க்கும். லாஸ்ட்டில் ஒரு கட்டத்தில் அந்த அம்மா கொட்டையை நிறுத்தத்துக்கு தலகாணி எடுத்து அமைக்கலாமே போவோம். அந்த ஸ்டேஜ் வரையும் போயிட்டு அப்புறம் என்ன பண்ணிச்சு அப்படின்றவன் அந்த அம்மா வெளியே வந்துடும். யார், ரோகிணி. இங்கே தூங்க முடியாதுன்னு. ஆனால் அதே மாதிரி அங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா, நம்ம இவன் நல்லா கதை சொல்லுவான். யார், நம்ம முத்து. அப்பா நீலாம் சின்ன வயசில் எங்களை தூங்க வைக்கும்போது எவ்வளோ கதை சொல்லுவப்பா, இப்போ சொல்லுப்பா, டேய் அதெல்லாம் மறந்து போச்சுடா, படுடா அப்படின்னாரு. இல்லைப்பா நீ அதெல்லாம் சொல்லுப்பா, நான் வேணா ஒரு கதை சொல்லட்டுமான்னுவான். சரி சொல்லிடான்னு. அவன் அந்த நரி கதை, அந்த ஆயா கதை, பாட்டி வர சுட்ட கதை மாதிரி வேறு மாதிரி மனோஜை வச்சே சொல்லுவான். ஒரு ஆயா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை ஒரு நரி இல்லை, ஒரு காக்கா, அது 27 லட்சத்தை ஆட்டிய போட்டு போயிடும், அந்த வடை 27 லட்சம் அப்படிங்கும்போது மனோஜ் எழுந்து பார்ப்பேன், நீ என்னடா பண்ணுறேன்னா, நான் கதை சொல்கிறேன் நீ படுறான்னு. அதே மாதிரி ஒரு நரின்றதை வந்து யார் சொல்லுவாங்கன்னா ரோகிணியை சொல்லுவான். அது என்னன்னா, அப்படியே காக்காவுக்கு ஜிங்சை கச்சு அந்த வேலை பார்த்து 2ம் சேர்த்து உண்மையான உழைச்ச வந்து ஒரு பாட்டி அம்மாவை ஏமாற்றிட்டு போயிடுன்ற மாதிரி கதை சொல்லுவான். இது வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே டென்ஷன் ஆகிடும். என்னடா அப்படின்னு அவன் மண்டியை பிச்சுன்னு ஏந்துக்கும். அப்பா நான் தூங்கினப்பா, நாளைக்கு கிளைண்ட்டை பார்க்கணும்ப்பா, போனப்பா, பேசணும்ப்பா, இப்படியே சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அவர் பார்த்தா நல்லா தூங்கிடுவார் அவர். இவன் கதை, சரிப்பா நான் இன்னொரு கதை சொல்கிறேன்ப்பா, இன்னொரு கதை சொல்ல ஆரம்பிப்பான். இப்போ மொல்லமாக சொல்கிறேன்ப்பா அப்படின்வான். ஆனால் மனோஜ் ஏந்து உட்காந்துன்னு பறந்து பார்த்துவான். நேராக பார்த்தா அவனை வெளியே வந்துடுவான். அவன் வெளியே வந்து அங்கே வெளியே வந்து உட்காந்துட்டு அப்புறம் பார்த்தா ரோகிணியை வந்திருப்பா. ரோகிணி வந்து மொல்லமாக அவளை தட்டுவா. நீ நான் இங்கே ஐயோ எனக்கு உள்ளே உங்கள் அம்மா கொட்டை சத்தம் முடியல, ஐயோ அங்கே முத்து என்னை சாவடிக்கிறான், ஐயோ நம்ம போகிற பக்கம் பார்த்தா நம்ம இனிமேல் ஹாலில் தான் படுக்கணும் போல இருக்குதே, நம்ம ரூமுக்கு பிளான் பண்ணால் இந்த மாதிரி நடக்குதே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி 2 ஹாலில் பார்த்து தூங்குவோம். அத்தனை நாள் விடிஞ்ச உடனே நம்ம விஜயம்மா தான் காமிப்பாங்க. விஜயம்மா சும்மா லேஸ் பட்டது கிடையாது, அந்த மாதிரி ஏந்து உட்காந்துன்னு. அப்போ கூட மீனா முடியாமல் தான் வருவாள் காய்ச்சலோடு. அந்த ஃபேஸை காமிக்கும் போதே தெரியும் அந்த அம்மா எவ்வளோ டயர்டாக இருக்குது, நல்லா வந்து மேக்கப் பண்ணியிருப்பாங்க. அது அவ்வளோ வரும். அப்போ இன்னும் யாருக்கும் சமையல் பண்ணலையா, ஆடி அசஞ்சி வரும். ஒரு மாதிரி அந்த அம்மா வந்து பேச்சு தான் தெரியல, நீ சமையல் பண்ணாமல் இருந்தால் எல்லாம் எப்படி பட்னியாக போவாங்களோ அப்படி இப்படி கத்தும். ஆனால் இவ சொல்ல, இல்லை நல்லா உடம்பு முடியல, நம்ம நீ சும்மா நடிக்காத, உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் ஜிங்குன்னு குச்சிட்டு கிளம்பிடுற, பூ வாங்க மார்க்கெட் பண்ணால் ஓடிடுற, ஆனால் எங்கள் வீட்டில் சமையல் பண்ணோன்னா உனக்கு முடியலையான போது முத்து கரண்டியோடு வருவான். என்னென்ன பிரச்சனையாக கத்துறீங்கன்ன போது எல்லோரும் நிற்பாங்க. ஸ்ருதி அவங்க குடும்பமே நிற்கும். இல்லை இங்கே பாரு ஏங்க என்னங்க இவ வந்து எவ்வளோ வேலை காமிக்கிறப்பங்க, சமையல் பண்ணாமல் இவ்வளோ தொல்லை கொடுத்துட்ருக்குறா, நம்ம என்ன பண்ணுறதுங்க, எல்லோரும் இப்போ பட்னியாக போவாங்களா அப்படி இப்படின்னு பேசும்போது அப்போ தான் முத்து வந்து கேட்பான்,
அவளுக்கே உடம்பு முடியல, அவளுக்கு நான் கஞ்சி வச்சுருக்கிறேன், அவள் கஞ்சி குடிச்சிட்டான், அப்பாவுக்கு கஞ்சி குடிப்பார், அவன் இப்போ வேணும், அவன் வேலைக்கு போனான்னா அவன் பொண்டாட்டி சம்பாதிச்சு வேலை சமைச்சு சாப்பிட்டு போங்க, மீனா உண்டி தான் வேலை செய்யணும். இல்லை உடனே ரோகிணி சொல்லலாம், இவங்க தானே இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கணும். ஆமாம், பொல்லாத டிபார்ட்மெண்ட்டு ஒதுக்கி கொடுத்துட்டீங்க, இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் எடுத்துமோங்க, சும்மா இனிமேல் மீனாலாம் வேலை செய்யணும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னும் போது சிறி சொல்லுவா, இல்லை மீனா உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் சமையல் பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் எனக்கு உடனே அவங்க என்ன சொல்லுவார் அண்ணாமலை, சரிம்மா நீங்கள் 2 மருமகள் இல்லை, நீங்கள் சமைக்கணும். ஐயோ அங்கிள், எனக்கு யாரும் ஒன்றே சுருதி, எனக்குலாம் சமையலாம் வராது, அதனால தான் நான் செஃப்பை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்னும் போது அவன் மூஞ்சி மாறும் ரவி, அப்போ சமையலுக்கு வேண்டி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அவன் ஏக்கமாக பார்ப்பான். இல்லை இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை முடிப்பான். ஐயா இல்லை அங்கிள், எனக்கு சமையல்லாம் வராது, நாங்கள் வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றோம், அவங்க 2 பேர் கிளம்பி போயிடுவாங்க. ஓகே பாயிண்ட். அவங்க போனோடனே மனோஜ், அம்மா நான் வேலைக்கு வேறு போனோம், ஆஃபீஸுக்கு நிறைய கிளைண்ட்டை பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், எனக்கு சோறு இல்லாமல் எப்படின்வான். உடனே ரோகிணி அப்படி பார்ப்பா, இல்லைங்க நாங்களும் வேலைக்கு போனோம், ஒர்க் பண்ணோம், அப்போ மீனா வண்டி தான் வேலை செய்யணுமா, உங்களுக்காவது அப்பப்போ வரீங்க, ரெஸ்ட் எடுத்து போகிறீங்க, இவள் டே பார் 7 பாரில் ஒர்க் பண்ணிட்டுருக்குறா, ஒரு நேரம் கூட ரெஸ்ட்டு கிடையாது, இப்போ இவளுக்கு ரெஸ்ட்டு கிடையாதுன்ற முத்து கேட்பான். இப்போ பாருங்கள், இனிமேல் மீனா சமைக்க மாட்டா, அவன் இப்போ வேலைக்கு போனால் அவன் எங்கேயா போய் தொலையணுன்னா அவன் பொண்டாட்டி சமைச்சு கொடுங்க, சாப்பிட்டு போங்க, என் பொண்டாட்டி சமைக்கணும்னு அவசியம் கிடையாது, அவளுக்கு உடம்பு முடியல, நான் அப்பாவுக்கு கஞ்சி வச்சுருக்கேன், அம்மா சாப்பிட்டேன், இல்லை அம்மா கூட சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோன்ட்டு வா மீனான்னு கூட்டு போயிடுவான். அவள் பார்த்தா ரோகிணி, இல்லை நாங்களும் டைம் ஆச்சு, நாங்களும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறோன்ட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்புறம் உடனே விஜயா பேசுவான், பார்த்தியா இப்போ பண்ணுற வேலையை பார்த்தா இப்படி தான் இருக்குது, இப்போ நம்ம சமையல் பண்ண மாட்டேன்றா, இதெல்லாம் எங்கே போய் முடியும் எனக்கு தெரியல, அவங்களாம் வேலைக்கு போகிற இப்போ 4 பேர் பட்னியாக போகிறாங்க, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், இப்போ நாங்களும் பட்னியாக தான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு அந்தம்மா அப்படி ஒரு சடாச்சின்னு போயிடும். ஆனால் இவர் சொல்லுவார், மீனா இவ்வளோ நாள் செய்யலையா, உடம்பு முடியலன்னா விட்டுணும் விஜயா, நீ ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிற, இது சரி கிடையாது, நீ ஒரே மாதிரி எல்லாரையும் பார்க்க மாட்டேற, 3 மருமகளையும் நீ ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி பார்க்குற, இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அவன் தான் முத்து சொல்லுவான், அப்பா கஞ்சி வச்சுருக்கிறேன் அப்பா, நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னும் போது, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் மனோஜ் இவ்வளோ அவங்களுக்கு தெரியாது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோன்னு, சும்மா உட்காந்து டே கூலி வேலை செய்கிறவங்கன்ற மாதிரி, யாரை டெய்லி வேலைக்கு போகிற ஆள் யாருன்னா முத்து, அந்த கார் ஓட்டினா காசு கிடைக்கும் இல்லையா, அதை விட ஒரு மாதிரி ரொம்ப இன்சஸ்ட் பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசுகிற பேசுவான். அதெல்லாம் முத்து கவலையே பட மாட்டேன், போங்க உங்கள் புத்திலாம் எங்களுக்கு தெரியும் போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மீனாக்கு பார்த்தா மறுபடியும் ஹெவி காய்ச்சிட்டு அது பாத்திரங்களுக்கு போயிடும். அப்போ இங்கே வா நில்லு, நீ ஏன் பண்ணுறேன், இல்லை அம்மா அத்தைக்காக சமைக்கணும், இல்லை ஒன்றும் நீ சமைக்க தேவையில்ல, அவங்க சமைச்சிப்பாங்க, அவங்களுக்கு உடம்பு முடியல, மரியாதை ஹாஸ்பிட்டல் கிளம்புன்னு சொல்லி இந்த டாக்கை முடிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மனோஜ் இப்படிய இதுவை காமிப்பாங்க, யார் நம்ம அந்த ஹோம் அப்ளையன்சஸ்ஸு, அதில் பார்த்தா அவளுக்கு ஒரு ஃபோன் வரும், யாருக்கு, ரோகிணிக்கு ஃபோன் அவங்க அம்மா இதுன்னு பேசுவாங்க, யார் கல்யாணின்ற ஒரிஜினல் பேரில் இருக்கிற ரோகிணி அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைம்மா ஏம்மா அழுது பேச உங்களுக்கு தான் நான் ஃபோன் பண்ணக்கூடாது சொன்னேன், ஏன் இப்படி தொல்லை கொடுக்குறா அப்படிங்கிறப்போ அழுது நம்ம என்னம்மா ஏம்மா அழுகிறேன் போது, இல்லடி இந்த மாதிரி கிறிஸ்துக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லும்போது, ஐயோ இது அப்படி யோசிக்கும், இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அவனுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படி யோசிக்கும். என்னென்னா தான் பெத்த பையன் அவனை விட்டுட்டு எவ்வளோ ஒரு ஃபோர்ஜரி வேலை பண்ணிவிட்டு இன்னொருத்தனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணின்னு, அது இல்லாமல் அவங்க சொத்தையும் ஆட்டையை போட்டு அதில் ஒரு ஷாப் வச்சுக்கிற ரோகிணி, அப்படியா என்ன பண்ணுறது யோசிச்சு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது காமிப்பாங்க, ரோகிணி ஹாஸ்பிட்டலில் உள்ள என்ட்ரி ஆவா, அப்போ பார்த்தா முத்துவ மீனா உள்ள என்ட்ரி ஆவாங்க. இப்படியே இந்த எபிசோடு முடியும். ஆக மொத்தம் இனிமேல் தான் நல்ல ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்க மக்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தது அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.